நீங்க ஏர்ன் பண்ற பணத்தை பேங்க்ல பத்திரமா சேவ் பண்ணி வைக்கிற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா உங்கள மாதிரி ஒரு முட்டாளி யாரும் இல்லை. அது ஏன்னு சொல்லி தெரியணும்னு சொன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப கரண்டா மார்க்கெட்ல இருக்கிற US$ சப்ளைல 35% US$ பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் 10 மந்த்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. லுக் அட் திஸ். கடைசி 10 மந்த்ல எவ்வளவு பிரிண்ட் பண்ணிருக்கான்னு பாருங்க. இப்போ பணம் நிறைய பிரிண்ட் பண்ணா நல்லா தானே நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா பணம் அப்படி ஒர்க் ஆகுது. எவ்வளவுக்கு இவனால் கூடுதலா பிரிண்ட் பண்றானோ அவ்வளவுக்கு இன்ஃபிளேஷன் கூடும். அவ்வளவுக்கு இன்ஃபிளேஷன் கூடுனா இந்த பணத்துக்குரிய பையிங் பவர் குறையும். அதாவது உங்களோட வழங்கக்கூடிய விஷயத்துல சொல்ல போனா பொருட்கள விலை கூடும். உண்மையா பொருட்கள விலை கூடுறல இவனுகள் சப்ளைய கூட்டுறதால $1 இன்றைக்கு வாங்கக்கூடியது நாளைக்கு வாங்க முடியாம போகும். 5 வருஷத்துக்கு முதல் $10 10 பொருள் கிடைக்கும்னு சொன்னா இன்றைக்கு அதே $10 ஒரு பொருள் தான் கிடைக்கும். இன்னொரு 5 வருஷத்துல $10 ஒரு பொருளுமே கிடைக்காது. இந்த கேர்வை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் கடைசி கொஞ்ச காலத்துல எப்படி பிரிண்ட் அடிச்சு தள்ளுறான்னு சொல்லி. மனித எவல்யூஷன் பத்தி பார்ட்டர் சிஸ்டத்துல இருந்து உலோகங்கள்ல இருந்து கோல்டுக்கு வந்து இப்ப பேப்பர் கரன்சிக்கு நம்ம எப்படி வந்தோம்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். ஓகே, இந்த ப்ரொஃபைலுக்கு போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஷார்ட்டா சொல்ல போனா ஆல்ரெடி நம்ம பாவிச்சிட்டு இருக்கிற இந்த பேப்பர் கரன்சியல் பாத்தீங்கன்னு சொன்னா கோல்ட பேக் பண்ணி இருந்துச்சு. எவ்வளவுக்கு US$ பிரிண்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்குரிய கோல்டு அவங்களோட ட்ரெஷரியில இருக்கணும்னு சொல்லி. ஆனா பிரசிடென்ட் நிக்சன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னா எங்களுக்கு வார்களுக்கு அடுத்தடுத்த தேவைகளுக்கு நிறைய பணத்தை எங்களால செலவிட முடியல. எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு போதியளவான கோல்டு இல்ல. அதனால நாங்க கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்க ரிமூவ் பண்ணி போட்டு நாங்க பேப்பர் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரோம். நாங்க நினைச்ச மாதிரி எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இன்ஃபிளேஷன் ரேட்டை பார்த்து நாங்க தேவையான அளவுக்கு பிரிண்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்றை உருவாக்கினோம். இந்த ஃபியட் கரன்சியோட டவுன்ஃபால் அப்பதான் உருவாயினிக்கு. ஓகே, ஃபியட் கரன்சிங்கன்னா நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சி, அது LKR இருந்தாலும் சரி, USD இருந்தாலும் சரி, கனடியன் டாலரா இருந்தாலும் சரி. அப்படி பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு எல்லா நாடுகளுமே அதே மாதிரி பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும், அதாவது நம்ம ஒரு தொழில் 2 தொழில் 3 தொழில் சொல்லி இப்ப நம்மளோட பேரண்ட்ஸோட காலம் இல்லாட்டி அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட காலத்துல எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஜாப் செஞ்சே அவங்களால நிறைய மிச்ச முடியக்கூடியதா இருந்துச்சு. அந்த ஒரு ஜப்பை வச்சு அவங்க வீடு வாங்கினாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாங்க, எல்லாமே செஞ்சாங்க. நீங்க கனடாவில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னா நான் என்ன கதைக்குன்னு சொல்லி வழங்கும். இன்றைக்கு கனடாவில் நீங்க மினிமம் ஒரு ஜாப், அது ஹை ஸ்கில் லெவல் ஜாப்ல நீங்க செஞ்சா கூட உங்களால வீடு வாங்குறதுக்கு முடியாது. நீங்க அந்த ஹை ஸ்கில் ஜாபோட சேர்த்து சனி ஞாயிறு பார்ட் டைம் ஜாப் கூட நீங்க செஞ்சாலும் உங்களால பெரிய மோர்கேஜுக்கு போகாம பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு போகாம உங்களால வீடு வாங்க முடியாது. இங்க எவரேஜ் வீட்டு பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா $600,000 இருந்து $1 million மேல போயிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நினைக்கிற விலை கூடுறது காரணம் என்ன? இந்த கல்லணல் போட்டு பிரிண்ட் அடிச்சு தள்ளுறதெல்லாம் விலை கூட்டிட்டு போகுது. நம்ம இது காடையனல் மற்றது கல்ல வேலை செய்யறவனல் ரவுடித்தனம் பண்ணி தர்றவனுக்கு அவனை சொல்ற பொய்யை நம்பி ஓட் போட்டு அவனால் அரசியல்வாதி ஆகினா அரசியல்வாதியா இருந்து அவனுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவனால் செய்வான. எத்தனை நாட்டுல தண்ட அரசியல்வாதி ஒரு அந்த அவன் இருக்கிற அந்த அரசியல் ஃபீல்டில் இருக்கிற நாலேஜபிளான ஒரு ஆள், அதுல இருக்கிற ஒரு PhD நம்ம அரசியல்வாதி ஆகிருக்கோம். இப்போ ஹெல்த் மினிஸ்டர் நினைக்கான்னு சொன்னா ஹெல்த் மினிஸ்டருக்கு அட்லீஸ்ட் அவன் ஒரு டாக்டர் ஆண்டு பாருங்க, அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு அந்த கலாநிதி பட்டம் பெற்றவன் ஆண்டு பாருங்க. நிதித்துறை அமைச்சருக்கு அட்லீஸ்ட் அவனுக்கு ஃபைனான்ஸை பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி பாருங்க. ஏதாவது நாட்டில் இருக்கிற ஏதாவது நிதி அமைச்சருக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு நாட்டை பிரசிடென்ட் எடுத்து அவர் ஆல்ரெடி ஒரு ஒன்டர்பிரினர் ஆண்டு பாருங்க. ஒரு நாட்டை ரன் பண்ணணும்னா ஒரு கம்பெனியை ரன் பண்ற மாதிரி தான். ஒரு ஒன்டர்பிரினரால தான் சரியா ஒரு கம்பெனியை ரன் பண்ணல. எத்தனை நாட்டு ஜனாதிபதி ஒரு ஒன்டர்பிரினர்? நம்மளுக்கு மூளை இல்லை. ஓகே, அவனால் வந்து பச்சை பொய்ய வாய்களிய கதைச்சா நம்மளோட சொந்த பெனிஃபிட்டுக்கு நம்ம வாருக்கு நான் ஒருவனுக்கு கூஜா அடிச்சோம்னா நாளைக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்குள்ள வேலை கிடைக்கும், இல்லாட்டி நம்மளுக்கு என்னென்ன விஷயத்தை உள்ளால செஞ்சு எடுக்கலாம்னு சொல்லி போட்டு எந்த விதமான தகுதி தராதரம் இல்லாதவனை எல்லாம் நீங்க கவர்மெண்ட்டுக்குள்ள அனுப்புறதெல்லாம் அவ்வளவு பிரச்சனை. இந்த முட்டாளு எல்லாம் போயிருந்தது இந்த முட்டாள்தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டே காணும். இந்த பெரிய ஸ்கேமுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு நீங்க எடுக்கப்பீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சது பிட்காயின் மட்டும்தான். ஏன்னா பிட்காயின் மட்டும்தான் இவ்வளவு காலத்துக்கு 15 வருஷத்துக்கு மேல யாரோட கண்ட்ரோலுமே இல்லாம ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட கம்பெனி, தனிப்பட்ட கண்ட்ரியோட கண்ட்ரோல் இல்லாம 100% டீசென்ட்ரலைஸ்டா உங்களே என்ன மாதிரி சாதாரண மைனஸால ரன் பண்ணப்பட்டு இருக்குது. அதனாலதான் இவ்வளவு காலத்துக்கு பிட்காயினை யாராலையுமே ஹேக் பண்ண முடியல, பிட்காயினை மனிபுலேட் பண்ண முடியல, பிட்காயினை கூடுதலா பிரிண்ட் பண்ண முடியல. 21 மில்லியன் பிட்காயின் வாரத்துக்கு இருக்கு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்காயினை கூட இவங்க உருவாக்கலாம்.
சில ஆட்கள் சொல்லுவீங்க பிட்காயினை விட கோல்டு நல்லா, கோல்டு தான் இது ஸ்கேரியஸ்டான அசெட், நம்ம பணத்துக்கு பதிலாக கோல்டு சேமிக்கணும்னு சொல்லி. நான் இல்லைன்னு சொல்ல வரல, கோல்டு ஸ்கேரியஸ் அசெட் தான். ஆனால் கோல்டு ஃபிக்ஸ் சப்ளை இல்லை. நாளைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு சுரங்கம் ஒன்றை கண்டுபிடிக்கலாம். கோல்டு சுரங்கத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் கோல்டு சப்ளை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு 50 கிலோ கோல்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வெளியால போறீங்கன்னு சொன்னால் அந்த கோல்டை இந்த கள்ள கவர்மெண்ட், இந்த கரப்டட் பீப்புளை தாண்டி வெளியால எடுத்துட்டு போய் தருவீங்களா? அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்காம அப்படி இல்லைன்னு சொன்னா எதனா செய்யாம உங்களால் 50 கிலோ கோல்டு எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளால வேற நாட்டுக்கு ஃபிளைட்ல போக இயலுமா? நோ. அப்ப எப்படி நீங்க கோல்டு ஒரு ஸ்டாண்டர்ட் விஷயமா நீங்க பாக்குற? அதுக்கான கோல்டு நல்ல இல்லைன்னு சொல்ல வரல, கோல்டு நல்லம் தான். இன்ஃபிளேஷனுக்கு, அதாவது பேப்பர் கரன்சியை நீங்க பேங்க்ல ஹோல்ட் பண்றதுக்கு பதிலா கோல்டு வச்சிருக்கிறது ஓகே. ஆனா கோல்டுல சர்டன் ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க்னா அதை பெரிய அளவுல பாதுகாத்து வைக்கிற கஷ்டம். நீங்க கிட்டத்தட்ட 50 கிலோ கோல்டை நீங்க உங்களோட வீட்டுல வைப்பீங்கன்னா எப்போ வேணாலும் கல்லனுக்கு பயப்படணும். முதலாவது நீங்க பேங்க்லயோ எங்கேயோ சேஃப் டிபாசிட்ல வைப்பீங்கன்னு சொன்னா அவனை எப்ப அதை சுருட்டி ஓடுவான் வழி, அதுக்கு பயப்படணும். நாளைக்கு ஒரு நாட்டுல இருந்து நீங்க உங்களோட நாடு பிடிக்கல வெளியிறங்க போறீங்கன்னு சொன்னா 50 கிலோவை நீங்க எங்க தலையில வச்சுட்டா போவீங்க. அடுத்தது பிட்காயினுக்கும் கோல்டுக்கும் கெயினை பாருங்க. பிட்காயின் பாத்தீங்கன்னு சொன்னா 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 30,000% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30,000% 300 மடங்கு கிட்டத்தட்ட. ஆனா கோல்டு பாத்தீங்கன்னு சொன்னா 10 வருஷத்துல 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா 2 மடங்கு. நீங்க கோல்டுல உங்களோட பணத்தை சேமிக்கக்குள்ள அதுக்கு ஒரு growth ஒன்று இருக்காது, ஓகே. ஆனா நீங்க பிட்காயின்ல உங்களோட பணத்தை சேமிக்கக்குள்ள அது growth இருக்கு, ஓகே. உங்களோட பணம் வளரும். 300 மடங்கா இருக்குது. ஒரு கோடி போட்டிருப்பீங்கன்னு சொன்னா 10 வருஷம் ஒரு கோடிக்கு பிட்காயின் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு சொன்னா நான் ஒரு கோடி யார் வாங்குறேன்னு சொல்லி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஈஸி கால்குலேஷனுக்காக சொல்றேன். ஒரு கோடி வாங்கிருப்பீங்கன்னு சொன்னா 10 வருஷத்துல 300 கோடி. ஆனா நீங்க கோல்டு 10 வருஷத்துக்கு ஒரு கோடி வாங்கிருப்பீங்கன்னு சொன்னா 2 கோடி ஆயிருக்கு. தட்ஸ் இட். சிலாக்கள் சொல்லுவாங்க பிட்காயின் பெரிய வாலட்டிலிட்டி அசெட், நான் வாங்கினா அது மைனஸ்ல போனா என்ன 50%, 60%, 90% போனா என்னன்னு சொல்லி. நீங்க இன்றைக்கு வாங்கி நாளைக்கு வைக்கிற ட்ரேடிங்கை பத்தி நான் கைக்கல. நீங்க ட்ரேடிங் பண்றது ஒரு என்ன ஏர்னிங் மெத்தட், அது ஒரு பிசினஸ் மாதிரி. நான் கதைக்கிறது உங்களோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதை பத்தி. லாங் டைமுக்கு இந்த கல்லணில் இருந்த இன்ஃபிளேஷன்ல இருந்து இவனை நம்மளோட பணத்தை, நம்மளோட உழைப்பை சூறையாடுறதுல இருந்து காப்பாத்துறதை பத்தி தான் நான் கழிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பிட்காயினை ஹோல்ட் பண்ற நாளை பொறுத்து எந்த அளவுக்கு நீங்க லொஸ்ட் ஆகுவீங்கிறத பத்தி இருக்குது. லொஸ்ட்னு மைனஸ்ல போனாலும் நீங்க வித்தா தான் லொஸ்ட், ஓகே. நீங்க விற்காம இருப்பீங்கன்னு சொன்னா அது ஃப்ளோட்டிங் லொஸ் தான். அதே மாதிரி மேல போகக்குள்ள அப்பாவுக்குள்ளேயும் நீங்க வித்தா மட்டும்தான் ப்ராஃபிட், நீங்க விற்காட்டி அது ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட். இதை நீங்க இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா பிட்காயினை நீங்க உங்களோட லோக்கல் கரன்சில மெஷர் பண்றீங்க. நாளைக்கு இன்னொரு 5-10 வருஷத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லோக்கல் கரன்சி எல்லாம் பிட்காயினை ஸ்டாண்டர்ட் பண்ணி மாத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த லோக்கல் கரன்சி அப்படி இல்லாம போய்த்தரும், ஓகே. போய் நம்ம எல்லாருமே பிட்காயினை பெக் பண்ணினே ஏதோ ஒரு கரன்சியை நம்ம பாவிச்சிட்டு இருப்போம். பிட்காயினை டே டு டே பாவிப்போமான்னு சரியா, ஆனா பிட்காயினை பெக் பண்ணின ஒரு கரன்சியை நம்ம பாவிச்சிட்டு இருப்போம். ஸோ நீங்க 1 டே ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா 44% சம்திங் சான்ஸ் இருக்குது உங்களோட போர்ட்ஃபோலியோ கீழே இறங்குறதுக்கு. அதே மாதிரி 1 வீக் 1 மந்த் சொல்லி. ஆனா நீங்க வாங்குற பிட்காயினை அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்கு நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்க மைனஸ்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு, not even 1%. ஏண்டா புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா நார்மலா வந்துட்டு இருக்கும். அது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புல் மார்க்கெட் அந்த வாலட்டிலிட்டி அப்படியே தின்னாய் போயிட்டு இருக்குது. ஏர்லியரா இருந்த மாதிரி பெரிய அளவுல வாலட்டிலிட்டி இல்லாம போகும். ஸ்டில் சின்ன ஒரு வாலடைல் மார்க்கெட் ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஸோ நீங்க இந்த புல் மார்க்கெட் டாப்ல நீங்க பிட்காயின் வாங்கி போட்டு நீங்க ஜஸ்ட் 3 வருஷம் வெயிட் பண்ணினாலே திரும்ப அந்த பிரைஸுக்கு அந்த பிட்காயின் வந்துடும். இதே இது நீங்க 5 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா இன்னும் குறையும். அதே இது 10 வருஷத்துக்கு நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்க பிட்காயின்ல லொஸ்ட் ஆகிறதுக்குரிய சான்ஸ், மைனஸ்ல ஃப்ளோட்டிங் லாஸ் தெரியக்கூடிய சான்ஸ் 0, ஆல்மோஸ்ட் 0. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க 10 வருஷத்துக்கு நீங்க பிட்காயின் ஹோல்ட் பண்ணீங்கன்னு சொன்னா 300% ஹோல்ட் பண்ணிட்டு சொன்னா 300 மடங்கு 30,000%, 300 மடங்கு உங்களோட இது வெல்த் க்ரோ ஆயிருக்கு. ஸ்டில் நான் அந்த வாலட்டிலிட்டிக்கு பயப்படுறாக்களுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களோட பணத்தை பேங்க்ல வச்சு பாதுகாக்கிற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க முட்டாளா இல்லையான்னு சொல்லி. அப்படி இல்லை, நான் ஆல்ரெடி இந்த வெல்த்தை கோல்டுல நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிட்காயின் கோல்டை விட எவ்வளவு பெட்டர்னு சொல்லி இப்ப விளங்கிருக்கும். ஸோ நீங்க உங்களோட வெல்த்தை பணத்துல வச்சிருக்கீங்களா, கோல்ட்ல வச்சிருக்கீங்களா, அப்படி பிட்காயின்ல வச்சிருக்கீங்களா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிட்காயின் பத்தி மேலதே டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா அதை எப்படி வாங்குற, அதை எப்படி சேஃபா ப்ரொடெக்ட் பண்ற, எப்படி ஹார்ட்வேர் வாலெட்ல வச்சு ப்ரொடெக்ட் பண்ற, எப்படி லாங் டைமுக்கு பாதுகாப்பா வைக்கிறாங்க மேலதே டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா இந்த வீடியோ பார்க்க டைம் வீடியோ கேட்டு லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சம்பந்தமான மேலதே டீடைல்ஸ் தரேன். பை.